ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் கட்லட் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். மட்டன் கட்லட் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஒரு சில குழந்தைங்க கறி சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். வாங்க கட்லட் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கொஞ்சமாக எடுத்து மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நல்ல தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி. அடிகனமான பாத்திரத்தில் கறியை போட்டு நல்லா வேக வைக்கணும். அப்படி இல்லைன்னா குக்கரில் போட்டால் கூட கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் போட்டு 2-3 விசில் விட்டு வேக வைங்க. ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் ரஸ்கை தூள் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கிறிஸ்பியான கட்லெட்டுக்கு இந்த 2 பொருள் இருந்தாலே போதும். நம்ம மொறுமொறுன்னு வீட்டிலேயே கட்லெட் செய்யலாம்.
சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க மட்டன் கட்லட். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு. இது போல நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க இந்த மெத்தட்ல. இனிமேல் நம்ம கட்லட் வெளியில வாங்கணும்னு அவசியம் இல்ல. வீட்லயே நம்ம செய்யலாம் ஃப்ரெஷ்ஷா. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இத விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாரி நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா. கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்களுக்கு இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டைஜஷனும் சீக்கிரம் ஆகும். ஒரு தடவ செஞ்சு குடுங்க குழந்தைங்களுக்கு மட்டன் கட்லட் இந்த மெத்தட்ல. அப்புறம் பாருங்க, குழந்தைங்களே உங்ககிட்ட கேட்பாங்க, "அம்மா மட்டன் கட்லட் செய்யலையாம்மா?" அப்படின்ட்டு. கட்லட் செய்ய தெரியாத பிகினர்ஸ் கூட செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் உங்க வீட்ல இது போல ஃப்ரெஷ்ஷா கட்லட் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஹெல்த்தி அண்ட் கிறிஸ்பி வீடியோவை பார்க்க கஸ்தூரி பார்ட்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.